ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 18/11/2016 துன்முகி வருடம் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பஞ்சமி திதி, புனர்வூசம் நட்சத்திரம், கௌளவ கரணம், சித்த யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு தென்மேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு துர்க்கை அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. முக்கியமாக வெள்ளிக்கிழமைனாலே நான் துர்க்கை அம்மனை உங்களை வழிபட சொல்லுவேன். 10 to 12 ராகு நேரத்தில். அதில் அம்மனுடைய அனுகிரகமும், சரஸ்வதியோட அனுகிரகமும், மகாலட்சுமியோட அனுகிரகமும் கூடி வர்றதுனால இந்த 3 சக்திகளும் ஒன்றிணைந்து அசுர சக்தி அளித்ததனுடைய நிலையோட இருக்கிறதுனால துர்க்கை இந்த நேரத்தில் வழிபடுறது மூலமா ராகு கேது தோஷம் அப்படிங்கிறத விட ராகு முக்கியமா அந்த ராகு காலத்தில் ராகுனுடைய தொல்லைகளை அது திரும்ப எடுத்துக்குது, வாபஸ் வாங்கிக்குது. செல்லாத பணத்தை வங்கிகள் வாபஸ் எடுத்துக்கிறாங்க. நமக்கு புதிய நோட்டு கொடுக்கற மாதிரி அந்த ராகு அப்படி பண்ணும். ரொம்ப அற்புதமான விஷயங்கள் தான் இறை வழிபாட்டின் மூலமா. கடந்த 4ஆம் தேதி ஃபேஸ்புக்கில் நான் ஈவினிங் ஒரு 6:50க்கு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஏதாவது ஒரு செய்தி போடணும்னு தோணுச்சு. ஆனால் வரக்கூடிய 9 அல்லது 10ஆம் தேதி பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் நல்ல செய்தியை வெளியிட போகின்றன அப்படிங்கிற ஒரு நினைவு எனக்குள்ள, அந்த உணர்வு ஏற்பட்டது. ஜோதிடத்தில் கணிச்சு பார்த்த போதும் ஏதோ நல்லது நடக்க போகுது அப்படின்னு. அது சில பேருக்கு கெட்டதாக தெரியலாம், பல பேருக்கு நல்லதாக இருக்கும்போது அதை நாமும் நல்ல விஷயம்னு எடுத்துக்கணும். ஏன்னா இதை இந்த வாபஸ் விஷயம் 1500 பிரதமராக எடுத்த முடிவு இல்லை. ஏன்னா அவர் எடுத்திருந்தா அவருடைய அதிகாரிகளுக்கு தான் தெரியும். ஆனால் நமக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு ஒரு உணர்வு சொல்லுதுன்னா அது இறைவன் எடுத்த முடிவு. அவருக்கு பின்னாடி இருந்து யாரும் அவரை இயக்கல, அவருக்குள்ளிருந்து யாரோ அவரை இயக்கியிருக்காங்க. அவர் தான் இறைவன். அதை நமக்கு உணர வச்சிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட அந்த தெய்வ அனுகூலம் உள்ளவங்களுக்கு பூரா அந்த உணர்வு ஏற்பட்டிருக்கும். இந்த கடல் கொந்தளிப்பு ஏற்பட்ட போது 2004 19/12/2004 மாலை முரசு ஆர்வத்தில் என்னோட ஆர்டிக்கல் வெளியாச்சு. கடல் கொந்தளிப்பு கெடுபலன் நடக்கும்னு எழுதியேன். அதே மாதிரி மிகப்பெரிய கெடுபலன் 26ஆம் தேதி நடந்து 2 லட்சம் பேருக்கு மேலே பல நாடுகளில் உயிரிழந்தாங்க. ஆனால் இப்போ நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அது என்னென்ன இதுன்னு தெரியாது எனக்கு. ஒருத்தர் கேட்டார், பிரதமருக்கு ஏதாவது ஜோசியம் பார்த்தீங்களான்னு. அப்படியெல்லாம் கிடையாது. அது எதுன்னு எனக்கு தெரியாது. பொதுவாக நல்லது நடக்க போகுதுன்னு திரும்ப திரும்ப அந்த உணர்வு, அதோட ஆராய்ச்சி பண்ணும்போதும் அதில் ஜோதிட ரீதியாகவும் தெரிஞ்சதுனால நான் இதை ஃபேஸ்புக்கில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது தெரியும். அந்த வகையில் அது இப்போ கூட நீங்கள் என்னோட ஃபேஸ்புக்கில் அன்னூர் KR வேலுசாமின்னு உள்ளே போய் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன். அந்த 9ஆம் தேதி அல்லது 10ஆம் தேதி நல்ல செய்திகளையும் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் வெளியிடும்னு. ஆக இறைவனோட அனுகூலம் நமக்கு, நம்ம இறைவனோட நிலையில் இறைவனை பற்றி சிந்தனையில் இருக்கும்போது அது நமக்கு முன்கூட்டியே பல விஷயங்களை உணர்த்தும். பறவைகளுக்கெல்லாம் தெரியும் நிறைய விஷயங்கள், இயற்கை சீற்றங்களுடைய விஷயங்கள். ஆக நல்லது நடக்க போகுதுங்கிறது நமக்கு அந்த லிங்க் இறைவன் கொடுத்துருக்கா. ஆக இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஜோதிடம் படிக்கிற எல்லாருக்குமே இது தெரிஞ்சுக்குங்க. ஜோதிடம் படிக்கிறது நீங்கள் புத்தகத்தை படிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்மீகத்திலையும் தீவிரமாக, அதாவது இறை வழிபாட்டிலையும் இறை நம்பிக்கையிலையும் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஜோதிடத்தில் வெற்றி பெற முடியுங்கிறத நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தது உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராகு கால துர்க்கையை வழிபடும் போது இறைவனுடைய அருள் வருவதை முன்கூட்டியே, நீங்கள் நாட்டை பற்றி நாம சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் வீட்டை பற்றியாவது தெரிஞ்சுக்கலாம். ஒரு கனவுலையாவது ஏதாவது தெரியும் நடக்க போகிற விஷயம். இல்லைன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ஏதோ கால் தட்டிருச்சு, வேண்டாம் இல்லைங்க, போயிருந்தால் வேறு ஏதோ நடந்திருக்குன்னு சொல்கிறேன். தலையுதோ தட்டிருச்சு, எனக்கு ஒன்றும் மனசு சரியில்லை, நான் வரல அப்படிம்பாங்க. அட வா, இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு போகக்கூடாது. அது இறைவன் உங்களுக்கு உணர்த்துறாருன்னு சொல்கிறேன். நான் நாட்டை பற்றி சொன்னேன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் வீட்டை பற்றியாவது தெரியும். அதுக்கு இறைவனை வழிபடுங்க. அதோட இன்னைக்கு பஞ்சமி திதியும் வெள்ளிக்கிழமையும் இருக்கிறதுனால இந்த சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க, ராகு கேது இருக்கிறவங்க சர்ப்ப சாந்தி பண்ணலாம். அதோட வராகி தெய்வத்தை வழிபடலாம். இந்த வராகிக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம், நாகர் சிலைக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். இதெல்லாம் இன்னைக்கு சிறப்பு பலன் கொடுக்க. சர்ப்பசாந்தி பண்றது, வராகியை வழிபடுறது, நாகருக்கு பாலாபிஷேகம், புற்றுக்கண்ணுக்கு பாலூத்தி வழிபடுறது, இதெல்லாம் மூட நம்பிக்கை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சொன்ன புரியாது.
அது நடக்கணும், அப்பதான் புரியும். புரியாதவங்க போயிட்டு போறாங்க, புரிஞ்சவங்க செய்யுங்க. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் விருச்சிக நட்பு, சந்திரன் வந்து மிதுனத்துல நட்பு, செவ்வாய் மகரத்தில் உச்சம், புதன் விருச்சிக சமம், குரு கன்னி நட்பு, சுக்கிரன் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து தனுசு நட்பு. அதுக்கு அடுத்தது வந்து சனி விருச்சிக பகை, ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்திலே இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல வந்து மேச ராசி. அசுவினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி. ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய போக்கில் இன்னைக்கு வந்து சந்திரனுடைய போக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த சந்திரன் வந்து உங்களை பலவீனமான நிலையிலிருந்து சரியான நிலைக்கு அழைத்து செல்வார். அது சில சமயம் பலவீனம் ஏற்படும், சில சமயம் பலம் ஏற்படும். மனித வாழ்க்கையில எதுவுமே நிலையற்றது. அது வந்து புரிஞ்சவங்களுக்கு சந்தோஷம் இருக்கு, புரியாதவங்களுக்கு கவலை இருக்கும். நீங்க 1000 கோடி பணம் இருந்தாலும் அதை பார்த்துட்டு இருக்கலாம். சர்க்கரை நோயாளி வந்து ஸ்வீட்டு நிறைய செஞ்சு வச்சிருக்கு, பார்த்துட்டு தான் இருக்க முடியும், சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி இன்னைக்கு சில பேரோட நிலைமை அப்படி இருக்கு. நான் சொல்றது எதுவுமே அளவுக்கு அதிகமாக போகும்போது அமிர்தமும் நஞ்சாகும். அதாவது ஒருத்தர் வீட்டில் வந்து நிறைய பிரியாணி சுவையை செஞ்சுருக்காங்க. அப்புறம் அவர் வந்து சாப்பிட்டுட்டு அவர் வேலைக்காரர் கேட்குறாங்க, எங்கள் முதலாளி நிறைய மிச்சமாயிருச்சு, பக்கத்தில் ஏதாவது ஏழை பாலைகள் இருப்பாங்க, பிச்சைக்காரங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த சாப்பாடை நான் போட்டுட்டுங்களா அப்படின்னு. அது முடியவே முடியாது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம், இவர் ஊரை ஏமாற்றி கூட சம்பாரிச்சிருக்கலாம், அது வேறு விஷயம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தில் அதை செஞ்சது யாருக்கும் போடக்கூடாது, கம்முன்னு போ, நீங்கள் கூட அதை அதிகமாக சாப்பிட்றாது, அரை வயிறு சாப்பிடு, இல்லைன்னா பழைய சோறு இருக்கு நேற்று சாப்பாடு, அதை நீ சாப்பிட்டுக்க அப்படிம்பார். அப்புறம் அடுத்த நாள் வந்து அப்படி சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் வந்து முதலாளி கூப்பிட்றாரு சமையல்காரன், ஏப்பா என்ன இந்த நேற்று செஞ்ச பிரியாணி எடுத்துட்டு வா அப்படின்னு. முதலாளி அது எல்லாம் கெட்டு போச்சுங்க முதலாளி, வெளியே கொண்டு போய் குப்பையில் கொட்டுங்க முதலாளி, நாய் கூட சாப்பிட மாட்டேங்குது முதலாளி அப்படின்னு. பிரயோஜனமெல்லாம் போச்சு. அளவுக்கு அதிகமான சேர்க்கிற சொத்தும், அளவுக்கு அதிகமான சேர்க்கிற செல்வமும், அளவுக்கு அதிகமாக சாப்பாடு செஞ்சு வச்ச சாப்பாடும் கெட்டு போயிடும். இதை வந்து புரியணும். நான் சொல்கிறேன், பல பேர் வறுமையில் இருக்கும்போது, பல பேர் சாப்பிடாமல் இருக்கும்போது ஒருத்தர் அதை எடுத்துக்கொண்டு போய் ரோட்டில் கொட்டுற நிலைமைக்கு வருது அப்படின்னா அந்த அந்த வாழ்க்கை அவசியம் இல்லைங்கிறது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் சில சமயம் வந்து இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும், எல்லாம் இருக்கு இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அந்த நிலை இன்னைக்கு மாறும். இருக்கு ஆனால் எடுக்கலாம், அதை எடுத்து சாப்பிட முடியும், அதை எடுத்து செலவு பண்ண முடியுங்கிற ஒரு சூழல் உங்களுக்கு இன்னைக்கு அந்த நிலை மாறும். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மனமாற்றம் ஏற்படக்கூடிய நாள் இன்னைக்கு. வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரை அகவல் படித்து வழிபட மேன்மை உண்டாகும். பரணியில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வந்து துர்க்கையம்மன் வழிபாடு, அஷ்டோத்திர மந்திரங்களை படிக்கிறது, காயத்ரி மந்திரங்களை படிக்கிறது மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க கந்தர் அனுபூதி படித்து நெத்தியில் விபூதி வைங்க, உங்களுக்கு வந்து சிறப்புகள் மேலோங்கி உங்களுடைய சிந்தனை தெளிவாகும். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகஷீடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் வந்து நல்ல இடத்துல இருக்கு, சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் இருக்கலாங்கிற ஒரு அடிப்படை இருக்கு. சனி 7 இருந்துட்டு கொஞ்சம் தொழில் கொஞ்சம் முடக்க மாதிரி தெரியும், ஏதோ ஒர்க்கர்ஸ் வரல, இல்லை பணம் சரியாக ஆகலை, அப்படி எல்லாமே ஏதோ நின்று போன மாதிரி தெரியும், உங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பூகம்பம் வந்தபோது, சென்னையில் வெள்ளம் வந்தபோது, குஜராத்தில் பெரிய பூகம்பம் வந்தபோது, சுனாமி வந்த போதெல்லாம் என்ன பண்ணோம். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பணம் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க, ஆனால் சில சமயம் ஒரு வாரம் எல்லாம் சரியா ஏதாவது ஓடலினா கவலைப்படுறாங்க, பணம் வந்துட்டே இந்த பணம் வரலையே கவலைப்படுறாங்க. ஏங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்குங்க. ஏங்க இப்போதாங்க மனுஷனுக்கு பணத்துக்கு மதிப்பு போய் மனுஷனுக்கு மதிப்பு வந்திருக்கு. நீங்கள் உங்கள் உடம்ப பாருங்க, திரும்பி பாருங்க, உங்களை போய் மாஸ்டர்கள் செக்அப் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஏதாவது கோயிலுகளுக்கு போயிட்டு வாங்க, எங்காவது சுற்றுலா போகணும்னு நினச்சுன்னா போயிட்டு வாங்க. வெளிநாட்டுக்காரங்கெல்லாம் வந்து ஒரு 6 மாதம் உழைப்பாங்க, ஒரு 6 மாதம் கொஞ்சம் வெளியில் சுற்றுறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணுவாங்க. வசதி வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன் நான். இங்கே வீட்டில் வந்து கோடிக்கணக்கில் சொத்து இருக்காங்க, குழந்தை காலேஜ் போகிற குழந்தைங்க ஒரு 500 ரூபா கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. நான்லாம் 100-200 கஷ்டப்பட்டேன், நீ 500 ஒரு நாளைக்கு கொண்டு போய் செலவு பண்ணிட்டு வரையான்னு இருக்கிற கஞ்சர்களும் இருக்காங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக போயிடுறது வேற விஷயம். ஆனால் அந்த குழந்தைக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா வேற யாராவது பசங்க கொஞ்சம் வேற ஏதோ கந்து வட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, ஃபோன் வாங்கி கொடுக்குறா, அது வாங்கி கொடுக்குறா, அப்புறம் அவங்க கூட
இதாயிருந்தா அப்புறம் இவங்க செத்ததுக்கப்புறம் அந்த சொத்து பூரா அவன் சாப்பிட்டுக்கிறான். இது எப்படி போகுதுன்னு பாருங்க. அதனால நம்ம தேவைகளுக்கு இல்லாத எதுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம செலவு பண்ணணும். அப்படி நீங்க அந்த மாதிரி யோசிப்பீங்க, நான் யோசிக்கிற மாதிரி யோசிப்பீங்க. தேவைகளுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு, வேற யாருக்கு, அந்தந்த காலகட்டத்தில் அதை நீங்க அனுபவிச்சுக்கணும். சேமிச்சுங்கிறது ஒரு அளவுக்கு தான். இன்னைக்கு கடவுள் உனக்கு கொடுத்துருக்க அத்தனையும் அழிக்க வேண்டாம், கொஞ்சம் சேமிக்கணும். அதுக்காக எல்லாத்தையுமே சேமிக்க கூடாதுன்னு சொல்றேன். அந்த வகையான ஒரு நிலையில உங்களுக்கு தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்குவீங்க. மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயம், ஒரு நல்ல கார் வாங்கி ஓட்டலாம். வசதி இருந்தும் அனுபவிக்காம இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க மாற்றங்களை கொண்டு வருவீங்க. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாள், தேவைகள் கூடி வரக்கூடிய நாள். தன்வந்திரியை கும்பிடுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை வழிபட, முடிஞ்சா பாலாபிஷேகம் செய்து வழிபட, தடைகள் நீங்கி நன்மைகள் நடக்கும். தொழிலில் முன்னேற்றம் கூடி வரும். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். அந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான முடிவெடுக்க நண்பர் உதவி செய்வார். நீங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவரு புதன். வாழ்க்கையில நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய தருணம் இது உங்களுக்கு. சந்திரனுடைய போக்கு தொழில் பற்றிய நிலையில சிறப்புகளை கொடுக்கும். ஜென்மாதிபதி இருக்கக்கூடிய இடம், 2 குடையவன் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய நிலை, குருவோட பார்வை உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்கறதுன்னு சொல்லக்கூடிய வகையில தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். பொருளாதார நிலை பற்றி இருந்த கவலைகள் தீரும். முக்கியமா மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அம்மனை கும்பிடுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கல்வியில முன்னேற்றம் பெற இன்னைக்கு சரஸ்வதியை வழிபடுங்க, அல்லது துர்க்கையை வழிபடுங்க. சரஸ்வதி சிலை இல்லாட்டி துர்க்கையை வழிபடுங்க. சரஸ்வதி படத்தை கூட வச்சு வழிபடலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெங்கடாசலபதியை வழிபட பலவீனங்கள் நீங்கி முன்னேற்றம் கூடி வரும். புதிய சிந்தனை உதிக்கும். அடுத்தது கடக ராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சந்திரன். இந்த சந்திரனுடைய போக்குல நல்ல விஷயங்கள் நடக்குமான்னா கொஞ்சம் செலவுகள் கூடுதலா இருக்கு. விரயத்தில் இருக்காரு அவர் சந்திரன். விரயத்தில் இருக்கும்போது என்ன ஆகுன்னா செலவு கொஞ்சம் கூடுதலாகும். ஒரு 100 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல 150 ரூபா செலவாகும். 1 கோடி செலவு பண்ண வேண்டிய இடத்துல 1.5 கோடி செலவாகும். அப்படி வசதிக்கு தகுந்த மாதிரி கூடுதலான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. தேவையற்ற மன பயங்கள் ஆகலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு கிராமத்துல ஒரு அம்மா ஒரு 50,000 1 லட்சம் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, பாட்டி உங்க பணமெல்லாம் செல்லாம் போயிடுச்சு இப்போ அப்படின்னு. அவங்க உடனே கவலைப்பட்டு அழுகிறக்க ஆரம்பிப்பாங்க. அறியாம உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. உடனே மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி பேங்க் போக வேண்டிய அவசியம் இல்லை. டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால, அங்க செல்லுங்கிறதுனால அந்த பாட்டி கவலைப்படாம அதை வச்சிருக்கலாம். கூட்டமெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கொண்டு போய் கொடுத்து வாங்கிக்கலாம். ஏன் இதுக்கு இந்த மெசேஜ் சொல்றேன்னா, நிறைய வயசானவங்களுக்கு புரியாம பணத்தை எடுத்து நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு சில பேர் கையில் கொடுத்து அது திரும்பி வராதுங்க. அதனால தான் பேங்க்ல கண்டிப்பா வயதானவங்களுக்கு டிசம்பருக்கு அப்புறம் கூட கவர்மெண்ட் அவங்களோட பணத்தை வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்குதுன்னு சொல்றாங்க அதிகாரிகள். அதனால வயதானவங்கெல்லாம் உங்க வீட்டில் பணம் நீங்க சேமிச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த பணத்தெல்லாம் நீங்க அப்படியே வச்சிருங்க. கண்டிப்பா செல்லும். பழைய 100 இல்லை அதெல்லாம் இப்போ செல்லுது. 500 1000 நோட்டு வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க உடனே போய் மாத்திக்கிறதுக்கு, நீங்க போய் வயசான காலத்துல கியூல் நின்றுட்டு அப்புறம் மயக்கம் வந்துட்டு அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். நீங்க இன்னும் 1 மாசம் கழிச்சு கூட நீங்க போய் உங்களோட மாத்திக்கலாம். இன்னொரு 2 வாரத்துல இதெல்லாம் கிளியர் ஆயிரும். ஆனா இப்போ இந்த ராசியில பிறந்தவங்க வயசானவங்களா இருந்தீங்கன்னாலும் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். விரயங்கள் ஆகுதுன்னா நீங்க 1 லட்சம் வச்சிருந்தீங்கன்னா எனக்கு 50,000 கொடுசாமி நீ இதை கொண்டு போய்க்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட நீங்க கொடுத்தா உங்களுக்கு 20,000 லாஸ் ஆயிரும். அப்படி நிறைய பேர் இன்னைக்கு உருவாயிட்டாங்க. அதுவும் மிகப்பெரிய திருட்டு மாதிரி தான் அதுவும். அதனால வயதானவங்க யாரையும் நம்பி கொடுக்க வேண்டாங்க. நீங்களே போலாம், அல்லது நம்பிக்கைக்குரியவங்களை கூட கூப்பிட்டு போலாம். அவசரப்பட வேண்டாங்க. இன்னும் அதுக்கு நாள் இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு உங்க ராசி நீங்க வயதானவங்களா இருந்தீங்கனாலும் சின்னவங்களா இருந்தீங்கனாலும் உங்க ராசிக்கு கூடுதல் செலவாகுன்னு இருக்கு. அப்ப இப்படி ஏமாறக்க வாய்ப்பு இருக்கு. ஏமாந்துடாதீங்கன்னு ராசி அடிப்படையில் சொல்றேன். ஆக எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு அவசர முடிவு எடுத்தீங்கன்னா நாளைக்கு ஒருத்தர் வருவார், ஏங்க அதுக்குள்ள நீங்க இது பண்ணீங்க, இன்னைக்கு பாருங்க இந்த வேலை எவ்வளவு வேலை இறங்கிடுச்சு அப்படின்னு. அப்போ நீங்க இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா அடடா இவ்வளவு போச்சு நமக்குன்னு கவலைப்படுவீங்க. ஆக இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் யோசிச்சு முடிவெடுத்தா உங்களுக்கு விரயங்கள் கட்டுப்படும். இல்லது நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏதாவது விரயம் பண்ணுனா, இப்போ ஒரு ஸ்டாக் வச்சிருக்கீங்க,
அதனால் லாபம் வருங்களா சார்னு கேட்டிங்கன்னா அது வேணா வரும். விரயம் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் ஒரு நிறுவனங்கள் வச்சுருக்கீங்க, வியாபார நிறுவனங்கள், அதில் அதிகமாக விரயமாகும், விரயத்தினால லாபம் வரும். அப்படி அது நிறுவனங்கள். மற்ற நீங்கள் வாங்குகிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் செலவாகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதோடு புனர்பூச நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு தன்வந்திரியை கும்பிடுறது மூலமாக அந்த விரயங்கள் கட்டுப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபடுங்க. ஆயில்யத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சப்தகண்ணியரை பாலாபிஷேகம் அல்லது சப்த நாகர பாலாபிஷேகம் செய்து வழிபட மேன்மைகள் பெறுவீங்க, தோஷங்கள் விலகும். அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் ஒரு பாதம் இருக்கு ராசி. அதிபதி யாருங்க அப்படின்னா ஒரு சூரியன். சூரியனோட போக்கு இப்போ பரவாயில்லைங்க, நீசத்துலேருந்து விலகி நல்ல இடத்துல போயிட்டு இருக்காரு. அதனால உங்களுக்கு இருந்த உடல் அசதி சோர்வு நீங்கி நீங்கள் ஓரளவுக்கு உடல்நிலை தேர்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. ரெண்டாவது கல்வியில் முன்னேற்றமின்மை இருந்தால் அதுலேயும் தேர்ச்சி பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்குரிய வேலை, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, வரவேண்டிய பணம் சேர்றது, அப்படி ஒரு நல்ல சம்பவங்களுக்குரிய சந்தர்ப்பங்களை இன்னைக்கு லாபசந்திரன் உங்களுக்கு கொடுப்பார். ஆக செய்தொழிலில் இன்னைக்கு லாபம் கூடி வரக்கூடிய நாள். எந்த ஒரு காரியத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் நவகிரகங்களுக்கு நவதானியம் போட்டு 9 சுற்று வலம் வழிபட நன்மைகள் மேலும் கூடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் பைரவருக்கு தீபமேற்றி வழிபடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் ஒரு 4 பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. விநாயகர் அகவல் படித்து வழிபடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்றமான சூழ்நிலைகளும் உருவாகக்கூடிய சந்தர்ப்பம். வாழ்க்கை தரம் மாறும். நீங்கள் போகிற வேகத்தை பார்த்து, நீங்கள் ஒரு 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்கள் போகிற வேகத்தை பார்த்து உங்கள் மனைவியை பயப்படுவாங்க. ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருப்பீங்க, நல்லா போகும், இன்னொரு இடத்துக்கு கிடச்சிருக்குன்னு பெருசாக தூக்கிவிங்க. அவங்க இருந்துட்டு எங்க அங்கேயும் போய் இங்கேயும் போய் கடைசியில் எங்காச்சும் நம்ம ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுவாங்க. அவங்க உலக அனுபவம் கம்மியாக இருக்கும் பெண்களுக்கு எப்பவுமே. நீங்கள் போய் எடுத்து சொல்லணும். ஆனால் நல்ல நேரத்தினுடைய பலன்களை நல்ல நேரத்தில் அடையாமையும் விடக்கூடாது. உங்களுக்குன்னே ஒரு பில்டிங் ரெடியாக இருந்திருக்கும், உங்களுக்குன்னு அவங்க கூப்பிடுவாங்க, பல பேர் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு கொடுக்குறம்பாங்க. அது உங்களுக்குன்னே முன்கூட்டி திட்டமிட்டு நடக்குன்னு அர்த்தம். உங்களுடைய நேரங்காலம் அப்படி ஏற்பாடு பண்ணுது. ஆக அந்த சூழலை உருவாக்குனா தான் நம்ம மேலுக்கு வர முடியும். ஆக அதுக்கான முயற்சியும் அதுக்கான திட்டமிடல்களும் உங்களுக்குள்ள இன்னைக்கு அதிகம் இருக்கு. தொழில் பற்றி அக்கறையே அதிகம் இருக்கும். வேற எதை பேசினாலும் அதை விட்டுட்டு தொழில் பற்றியே பேசுவீங்க. ஏங்க நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், நீங்க ஒன்று சொல்றீங்கன்னுபாங்க. இல்லைங்க, அது உங்களுக்கு அப்படித்தான். அது உங்களை புரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆக தொழிலில் ஆர்வம் செலுத்தக்கூடிய நாள், அது செலுத்துங்க. அது இன்னைக்கு எல்லா விஷயமும் நன்மையில முடியும். உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் பற்றி புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது, தொழிலில் அதிக முன்னேற்ற வாய்ப்புகள், பிறர் உங்களுடைய தொழிலை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய நிலை உண்டாகும். நவகிரகங்களை கும்பிடுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதிய தொழில் முயற்சிக்கான வேலைகளை திட்டமிட்டு நடத்துவீங்க. அது இறுதி முடிவெடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு விஸ்வகர்மாவை வழிபடுங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாருக்கு நீங்கள் ஒரு தீபமேற்றி ஒரு 12 சுற்று அல்லது 48 சுற்று வலம் வழிபடுங்க. காரிய தடைகள் நீங்கும். இந்த தீய சக்திகள் உங்களை அணுகாது. நல்ல சக்திகள்னு சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் சக்திகள் நமக்குள்ள இருக்கும்போது நாம் எடுக்கிற முடிவுகள் சரியாகும். பிறர் நம்மளுக்கு உதவுவாங்க. வாழ்க்கையில் முன்னேற்றமாக போகலாம். உடல் ஆரோக்கியம் பெறுவீங்க. அடுத்தது துளாராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி. அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்னைக்கு சந்திரன் திரிகோணத்தில் இருந்துட்டு பரவாயில்லைங்க, நல்ல சிந்தனை கொடுக்கிறார். நல்ல சிந்தனை கொடுக்கும்போது சில விஷயங்களை எழுதி வச்சுங்க. உங்களுக்குள்ள ஒரு விஷயம் திரும்ப திரும்ப தோணுச்சுன்னா அதை எழுதி வச்சுங்க, மறந்துடுவீங்க. ஏன்னா சில பேருக்கு மறதி அதிகம். ஆனால் அவங்களுக்கு நிறைய விஷயம் தோணும். ஒரு சில பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, மறந்துடுவாங்க. சில டைம் ஒரு டைம் படித்தாலே சில பேர் அதை நினைவு வச்சுக்குவாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு மறக்காது. ஏன்னா சந்திரனுடைய போக்கு அப்படி இருக்கு. இன்னைக்கு எழுதுகிற எக்ஸாமில் கூட கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் பெறும். எதிர்கால சம்பந்தமான திட்டமிடல்கள் இருக்கும். இறைவனுடைய அனுகூலம் அருகில் இருக்கக்கூடிய நாள். இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனை மனமுருகி வழிபட, அவருடைய காயத்ரி மந்திரம் படித்து வழிபட நல்லது. தத்புருஷாய வித்மகே
மகா சேனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத்துன்னு நீங்கள் ஒரு எவ்வளோ வாட்டி சொல்லலாம் அப்படின்னா ஒரு 45 தடவை சொல்லலாம். அப்படி 9 வர மாதிரி அப்படி சொன்னீங்கன்னா 90 தடவை கூட சொல்லலாம். அப்படி சொல்ல ஏற்றம் பெறுவீங்க. சுவாதியில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து துர்க்கை அம்மனை வழிபட சிறப்பு பெறுவீங்க. நீங்கள் எலுமிச்சை விளக்கில் வடக்கு முகமாக தீபமேற்றி மந்திரம் சொல்லி வழிபடுங்க, காயத்ரி சொல்லி வழிபடுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு வந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலையிட்டு வழிபட்டு அந்த அருகம்புல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஜூஸ் ஆக்கி குடிக்கலாம். அது வெந்தண்ணியில் நல்லா உள்ளே போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடித்து குடிங்க. உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் விலகும். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுசம் 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் பலம் பெற்று இருக்கார். பூமி ஆரகன் சொல்லக்கூடிய கிரகமானது 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். ராசியிலிருந்து 3ஆம் இடம்ங்கிறது துணிச்சலுக்கு கொடுக்கக்கூடிய இடம். ஆனால் ரொம்ப துணிஞ்சு எதையும் பேசுவீங்க. எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் வாங்குதல் இழுக்கு. வெறும் துணிவு கூடாது, எண்ணி துணியணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஆனாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு தடவை என்ன போகுது, அது பல தடவை எண்ணணும். பணத்தை கூட பல தடவை எண்ணி பார்க்கணும்னு சொல்ற மாதிரி. நடந்த விஷயங்கள், நடக்கிற விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்களை விட நீங்கள் பணத்தையும் நல்லா எண்ணி பார்க்கணும். ஏன்னா அதை மிஸ் பண்ணிடுவீங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இப்போ பணம் 2000 நோட்டு வெளியே வந்துருச்சு. திடீர்னு புதுசாக யாரும் அதை சரியாக பார்க்காதவங்க கிட்ட கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்றாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 2000 நோட்டில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி படத்தை உங்கள் முகத்தை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டிருக்கு, அதுக்கு பின்னாடி இப்படி தடவி பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும். அது வந்து சமமாக இருக்குது, அது உள்ளே போன மாதிரி இருக்கும். அதில் பின்னாடி இருக்கிற 200 ரூபாவும் கொஞ்சம் மேடு மாதிரி இருக்கும். அதை பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் நீங்கள். அது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்படி பார்த்தீங்கன்னா நேராக பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருக்கும். கொஞ்சம் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இப்படி பார்த்தா நீல கலரில் இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். அப்போ கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் திரும்ப சொல்கிறேன், 2000 ரூபா நோட்டு போலிகள் வெளியே ஜெராக்ஸ் எடுத்து கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இதை நான் ப்ரூவ் பண்ண முடியல, கேள்விப்பட்டேன். அந்த பணம் தான் யாரோ கசக்கிட்டு தண்ணியில் போட்டுட்டு கலர் வருதுன்னு சொல்கிறாங்க. ஏங்க பணத்தை கசக்கிறது சட்டப்படி குற்றம். ஏங்க ஒரு பூவை ஒரு பொண்ணு வாங்கி தலையில் வைக்கிறான்னா அந்த பூவை கசக்குனா எப்படி இருக்கும்? பணத்தை தண்ணியில் போடலாமா? ஏங்க ஒரு ஏதோ ஒரு ஃபோன் வாங்குறீங்க, அது தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? அது என்னங்க பேச்சது? அதை இப்போ எதிர்க்கிறதுனே எல்லாத்தையுமே எதிர்க்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அருமையான நோட்டு தான். அந்த ஜெராக்ஸ் எடுத்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்படி பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருக்குது, இப்படி பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். அந்த டாட்டாக ஒரு 4-5 டாட் வச்சுருக்கும் பாருங்கள் சென்டரில், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் யாரும் வந்து ஆனால் அதே சமயம் இன்னைக்கு சந்திர நஷ்டமத்தில் இருக்கிறதுனால இப்படிப்பட்டவங்ககிட்ட சரியில்லாதவங்ககிட்ட ஏமாந்துருவதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு இதை சொல்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஏமாற்றங்களுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. அதே வண்டி வாகனத்தில் போகிறதும் கவனமாக போகணும். ஓவர்டேக் பண்ணி போகக்கூடாது. ஒரு வண்டி வந்துடும்ன்ட்டு நம்ம வந்து சரி இது வரக்குள்ளே போயிடலான்னு போகக்கூடாது. ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க, லெஃப்ட் சைடில் கிராஸ் பண்ணுறீங்க, அப்போது இப்படி வந்துட்டு இருக்குன்னு வைங்க வண்டிங்க, சரி இந்த பக்கம் வர்ற வண்டியை மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு திருப்பிடுறீங்க. இந்த பக்கம் இருந்து ஆப்போசிட்டில் ஒரு குழந்தைக்கு சைக்கிள் வருதுங்க. குழந்தைகளுக்கு வந்து எந்த பக்கம் தான் போகணும்னு தெரியறதில்ல. நீங்கள் இந்த பக்கம் மட்டும் திருப்பினீங்கன்னா அந்த குழந்தை சைக்கிள் வந்து அந்த அது டப்புன்னு பட்டுச்சுன்னா தூக்கி போட்டுச்சுன்னா ஆப்போசிட்டில் வர்ற வண்டி ஏறிடும். அதனால் நம்ம வந்து இந்த பக்கம் மட்டும் பார்க்காம இந்த பக்கம் பார்த்து நேர்லையும் பார்த்து பின்னாடியும் பார்த்து இப்படி ஓட்டினா தான் நம்ம யாருக்கும் இடையூறு இல்லாமல் போவோம். இது இன்னைக்கு சந்திராஷ்டம நாட்களில் பெல்ட் போட்டு போகணும், காருனா பைக்குன்னா ஹெல்மெட் போட்டு போகணும். எல்லாத்துக்கும் மேலே பேச்சிலையும் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனை பாலாபிஷேகம் செய்து வழிபட சிறப்பு பெறுவீங்க. அனுசத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. இன்னைக்கு நன்மைகள் கூடுதலாகும். உங்களுக்கு கேட்டையில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு விஸ்வகர்மா வழிபாடு, தடைபட்ட கட்டிட வேலைகள் நடக்கும். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னா, 7ல் சந்திரன் 8 குடையவனா இருக்கு. 8 குடையவனா இருந்தாலும் அது சுபகிரகம் வந்து கேந்திரத்தில் ஏறி கெட்டு போகும்போது நமக்கு நல்லது நடக்கும்னு அர்த்தம். ஆக இன்னைக்கு உங்களுக்கு வந்து பலவீனங்கள் நீங்கி நன்மைகள் ஏற்படக்கூடிய நிலை. தப்பு பண்றவங்களுக்கு தவறு நடக்குதுன்னா இன்னைக்கு ஜோசியப்படி நம்மளுக்கு நல்லது நடக்குன்னு சொல்றாரு. எங்க போய் நல்லது நடக்குதுன்னா அது என்ன பண்ண முடியும்? அது குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை பெறக்கூடிய காலத்துல பெறத்தான் செய்வாங்க. ஆனா நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும்ங்கிறது தான் நம்மளுடைய கணக்கு. அந்த வகையில் இன்னைக்கு கல்வியில இருந்து வந்த மறதி நிலை விலகும், குடும்பத்தில் சந்தோஷம் கூடும், தேவைகள் பூர்த்தியாகும்,
நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி வழிபடுங்க, நல்லது கூடும். பூராடத்தில் பிறந்தவங்க குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவலைகள் இருந்து குழப்பங்கள் இருந்ததுன்னா சரியாகும். சில பேருக்கு 2 குழந்தை இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை உருவாயிருக்கும். அது வேண்டாங்கிற மாதிரி சில பேர் நினைப்பாங்க, வளர்த்த முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா இன்னைக்கு குழந்தை இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவசரப்பட்டு குழந்தைகளை அழிக்கக்கூடாது. தோஷங்கள் பஞ்சமகா பாவங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பஞ்சம்னா 5 பாவங்களே நம் முன்னோர்கள் ரொம்ப கொடிய பாவங்கள்னு சொல்லியிருக்காங்க. அதில் அஸ்வகத்தி தோஷம் குதிரைகளை கொல்றது, அது கோகத்தி தோஷம் பசுவை கொல்றது, பிரம்மகத்தி தோஷம் கொலை செய்கிறது, சிசுகத்தி தோஷம் குழந்தை வயிற்று இருக்கிற குழந்தை அழிக்கிறது, நரகத்தி தோஷம் இந்த அதாவது நரபலி கொடுக்கறது. இப்போ இவரு கூட ராஜபக்சே கூட நிறைய கன்னி பெண்களே அவருடைய பதவி காத்துக்கிறதுக்காக நரபலி கொடுத்தான்னு சொல்லி ஜோசியர் சொன்னார்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஜோசியரும் நரபலி கொடுக்க சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாங்க. அப்படி எந்த ஜோதிட நூல்களும் சொல்லலை. நரபலி விஷயங்களை எல்லாம் ஜோதிடம் சொல்லலை. இதெல்லாம் தான் மாந்திரீகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அறக்கரைகள் பண்ற வேலைங்க. இதெல்லாம் உயிரை காக்க உதவுவதுதான் ஜோதிடமே ஒழிய உயிரை அழிக்க சொல்வது ஜோதிடம் அல்ல. அதை புரிஞ்சுக்கணும். ஆக இதெல்லாம் தோஷம். அதனால சிசுகத்தி தோஷங்கிறதும் அது ரொம்ப கொடிய தோஷம். அது அப்படி ஏதாவது பண்றதுனால அடுத்தது உங்களுக்கு இருக்கிற சந்ததி இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு நாளைக்கு குழந்தைகள் பிறக்காம நீங்க கோயில் அலைய வேண்டியது இருக்கு. அதனால இந்த தோஷங்களை எல்லாம் உருவாக்காதீங்க. அப்படி இருந்தால் அது பிறக்கட்டும், அது வளரும். அதுவும் இந்த பூமிக்கு வர வேண்டியதுதான் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னு நீங்கள் முதல்ல பிளான் பண்ணியிருக்கணும். உருவானதுக்கு அப்புறம் அழிக்கிறது தவறு. அதுவும் முக்கியமாக 5 மாசத்துக்கு மேலே அழிக்கக்கூடாதுன்னு இருக்கு. பொதுவாகவே சிசு அழிக்கக்கூடாது. 5 மாசம் ஆயிட்டு அது மிகப்பெரிய தோஷம்னு சொல்றாங்க. 5 மாசத்துக்கு மேற்கொண்டது இதெல்லாம் புரிஞ்சு போய்க்குங்க. ஒரு பெண் வயிற்றுல குழந்தை இருந்தா அந்த பெண்ணை துன்புறுத்தாதீங்க தயவு செய்து. பெரியவங்களாகட்டும், உறவுகளாகட்டும், வேற யாராகட்டும், பெற்றவங்களாகட்டும், கணவனாகட்டும், ஒரு பெண் பிரசவம் சாதாரணம் இல்லை. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அப்படியே நெஞ்செல்லாம் ரொம்ப அழுத்தம், கண்ணில் தண்ணி நிற்கல. சிசேரியன் நம்ம எளிதாக சொல்கிறோம். இந்த சிசேரியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய வயிற்று அறுத்து குழந்தை எடுக்கிறது சர்வசாதாரண விஷயம் அல்ல. அது எப்படி சொல்றது, பெண்கள் எல்லாம் பிரசவம் கஷ்டம்னு நினைச்சிருந்தா நாமெல்லாம் இங்கே இருக்க முடியாது. அந்த மாதிரி வயிற்றுல குழந்தை வச்சுட்டு இருக்கிறவங்கள கண்டிப்பாக யாராக இருந்தாலும் கொஞ்சம் தயவு செய்து அவங்க மனசு நோகிற மாதிரி நடந்துக்காதீங்க அப்படிங்கிறது வரும். அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகத்தான் இந்த இதெல்லாம் வளைகாப்பு திருவிழாவெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் சில பேர் வராங்க, அழுகுறாங்க வயிற்றுல குழந்தை வச்சுட்டு, என்னாலே முடியல. அது பெரிய சாபங்களாக வந்துடும். அப்படியெல்லாம் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. வயிற்றுல குழந்தை இருக்கும்போது பெண்களும் நீங்கள் நல்லதே நினைங்க. யார் மேலே கோவப்படாதீங்க, யார் மேலே பொறாமப்படாதீங்க, யாரையும் திட்டாதீங்க. நல்ல விஷயங்களை படியுங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, நல்லவரோட பழகுங்க. யாரோ நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவங்களோட சேர்ந்து நல்ல விஷயங்களை கேளுங்க. அந்த குழந்தை நல்லவனா இந்த பூமிக்கு வரும், நல்ல பெண்ணா வரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அம்மன் வழிபாடு அற்புதமான பலனை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி யாருங்க அப்படின்னா அவங்க சனி. இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 7 கூடையும் 6 இருக்கு. இணையோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். நான் முதல்லயே சொன்னேன் இல்லைங்க, பேங்க்ல இருக்கிற நகையை எடுத்து கொடுங்கன்னு. நீங்க இப்ப போய் எடுக்க முடியாம இப்ப சிரமப்படுறீங்கன்னு அந்த பேச்சுலயாவது சங்கடம் வரும். ஆனா நான் என்னங்கிறேன்னா, சூழலை பொறுத்து பேசக்கூடாது. சும்மா நடந்து முடிஞ்சதை பேசி பேசி எத்தனையோ பேர் பிரச்சனை பண்ணிக்கிறாங்க. அதனால 7 கூடையவன் 6 சத்துரம். 7ன்னா களத்திரம், 6ன்னா சத்துரம். சத்ருஸ்தானத்தில் இருக்கும்போது களத்திரத்தோட சத்ரு வரும். ஏங்க விதியை மதியால வெல்றதுங்கிறது என்ன? ஓ இப்படி இருக்கா, சரி பார்த்துக்கலாம், சரிங்க அப்படிதான் நடக்கிறது நடந்து முடிஞ்சது, நீ அடுத்தது என்ன நடக்குமோ அதை பார்த்துக்கலான்னு போனீங்கன்னா இன்றைய நாள் நல்ல நாள். அந்த வகையில் உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு இடையூறுகள் நீங்கி மனம் தெளிவு பெற இன்னைக்கு விநாயகரை வழிபடுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு ஆதித்ய ஹிருதயம் படிச்சு நீங்க சூரிய வழிபாடு செய்யுங்க, நல்லது. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு முருகனை மனமுருகி வழிபட மேன்மை உண்டாகும். கந்தர் அனுபூதி படிக்கலாம், அந்த பாடலாம். நீங்க நெற்றில விபூதி வைங்க, கெட்ட சக்தி உடல் இருந்து மனசுல இருந்து வெளியேறிடும். விபூதிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும்,
சதயம் 4 பாதங்களும் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. நல்ல வாய்ப்புகளும் நல்ல சந்தர்ப்பங்களும் ஏற்படுமானா 6 குடைவன் 5 இருக்கு. சத்ருஸ்தானாதிபதியை திரிகோணத்துக்கு வந்துட்டான். இப்போ சத்ருவால கூட உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் நீங்கும். சத்ருவால கூட நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுக்கு அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மன நிறைவு ஏற்படும். இன்னும் மேலும் மனநிறைவு ஏற்பட இன்னைக்கு விநாயகருக்கு வெள்ளருக்கம்பூ மாலையிட்டு வழிபடுங்க. விநாயகர் அகவல் படிச்சு வழிபடுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெருமாளை வழிபடுங்க. விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. பூரட்டாதியில் பிறந்தவங்க நீங்க குலதெய்வத்தை வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4 மாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி யாருங்க? அவரு குரு பகவான். இந்த ராசிக்கு 5 குடைவன் 4 இருக்கு. இடம், வீடு, வாகனம், சுகம், கல்வி, தாய் வழி நன்மை, பதவி நன்மை என சிறப்பு பெறுவீங்க. பூரட்டாதியில் பிறந்தவங்க கடந்த காலங்களில் நடந்து வந்த இந்த சுப நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ச்சி அடைவீங்க. இணையோட இணைஞ்சு போகக்கூடிய நல்ல நாள். நீங்க நவகிரகங்களை கும்பிடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு கோபூஜை செய்ய அந்த கோஹத்தி தோஷம் விலகும். அப்படி ஏதாவது தோஷங்கள் இருந்திருந்தா உங்களுக்கு அது விலகும். இன்னைக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்கு உங்களுக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சிவனை சிவபுராணம் படிச்சு வழிபடுங்க. நன்மைகள் உண்டாகும். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.